சங்கரன்கோவில் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மீது கடந்த மாதம் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்ற நிலையில் புதிய நகர்மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்போம். பிரபு, இந்த தேர்தல் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி மொத்தம் 30 வார்டு பகுதிகளை கொண்டதாகும். இந்த நிலையில் கடந்த ஜூலை 17ஆம் தேதி திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து உமா மகேஸ்வரி தனது பதவியை இழந்தார். இந்த நிலையில் புதிய நகர்மன்ற தலைவருக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் 28 நகர்மன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வருகை தந்த நிலையில் முன்னாள் சேர்மன் உமா மகேஸ்வரி மற்றும் 17வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் விஜயகுமார் ஆகியோர் வரவில்லை. இருந்த போதிலும் 28 நகர்மன்ற உறுப்பினர்களை கொண்டு தேர்தல் நடைபெற்று வருகிறது. மேலும் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு திமுக தரப்பிலிருந்து 6வது வார்டு பகுதியைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் கௌசல்யா வெங்கடேஷ் என்பவர் போட்டியிட உள்ள நிலையில் அதிமுக தரப்பில் 26வது வார்டு கவுன்சிலர் அண்ணாமலை புஷ்பம் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிட்டு தேர்தல் நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் புதிய நகர்மன்ற தலைவர் யார் என்பது தெரிய வரும். நன்றி பிரபு, விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.